ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிசிலி வித் ராபியால சௌசவ் கூட்டு செய்ய போறேங்க. வாங்க பார்த்துடலாம் சௌசவ் கூட்டு செய்கிறது. நான் வந்து சௌசவ் வந்து ஒரு 150 கிராம் சௌசவ் எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 சின்ன தக்காளி 2 எடுத்துக்கோங்க. பெருசா இருந்தா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 60 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு 10 நிமிஷம். கடலைப்பருப்பு வாயுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காண்டி இந்த வாய்வு வந்து வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கொரகொரப்பாக அரைச்ச தேங்காய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் செய்கிறத இப்போ பார்த்துடலாம். நான் இப்போ இந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணியெல்லாம் எடுத்துருங்க. பருப்பு வேக வச்சு தண்ணி வந்து வேண்டாம். இப்போ ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, அந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதக்கிட்டு இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு தக்காளி, நம்ம 2 தக்காளி வச்சிருந்தாலும் அதை வந்து நல்லா கட் பண்ணி எல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுல மசாலா வந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் வந்து அந்த கட் பண்ணி வச்சிருக்க சௌசவ்காய் சேர்த்துக்கிறேன். இதுல மசாலான்னு பாத்தீங்கன்னா மல்லித்தூள், சீரகத்தூள் தான் சேர்க்க போறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப விடாதீங்க. இது வந்து தொட்டு சாப்பிட்றது மாதிரி தான் இது நான் வந்து வைக்கிறேன். அதனால தண்ணி அதிகமா ஊற்ற வேண்டாம், கொஞ்சமா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகணும். இப்போ காய் வந்து ஒரு கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இதுல பூண்டு சேர்த்துடலாம். பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப குறையும் காயெல்லாம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி ஏன் சேர்க்கல அப்படின்னா, இது வந்து வாயுங்கிறதுனால நாங்கள் வந்து முக்கால்வாசி கடலைப்பருப்புக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்க மாட்டோம். வேக வச்சுட்டு அந்த தண்ணி வந்து வடிச்சிடுவோம். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இப்போ தேங்காய் வச்சிருக்கோம், தேங்காவும் சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தாலும் குழம்பு வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. குழம்பு சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கடலைப்பருப்பு வந்து மிளகு ரசம் வச்சுட்டு தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் அடிக்கடி எங்கள் ஊரில் இந்த மாதிரி குழம்புலாம் தான் வைக்குவோம். இது சௌசவ்காய் கூட்டு, சொரைக்காய் கூட்டு, முள்ளங்கி கூட்டு, முள்ளங்கி சட்னி இந்த மாதிரி வைக்குவோம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. சௌசவ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுக்கோங்க.